தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/7/2025 செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம், மதியம் 12:35 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு ஒரு புனிதமான நாள், சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். கந்தப்பெருமானை வழிபட்டால் கவலைகள் எல்லாம் தீரும். வாரியார் சொல்லுவார், முருகு முருகு என்று நீ உருகு உருகு என்று சொல்லுவார். பொதுவாக ஆறுமுக பெருமான் வழிபாடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். இன்றைக்கு கிழமையும் செவ்வாய், சஷ்டியும் வருகிறது. இப்படி வருகின்ற நாளிலே நீங்கள் அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வணங்குவது நல்லது. அப்படி வணங்குகின்ற பொழுது நல்ல பாடல்களை எல்லாம் பாட வேண்டும். பொதுவாக முருகப்பெருமானுக்கு என்று ஒரு பாடல், அற்புதமான பாடல். கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீரும், இது உண்மை தானுங்க. செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க. வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டிச் செல்பவன், கரங்குளிர கொடுப்பதிலே வள்ளலானவன், கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன், பரங்குன்றில் தெய்வ யானை மணந்து கொண்டவன். திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மனம் நடந்ததாம். பரங்குன்றில் தெய்வ யானை மணந்து கொண்டவன், பாவையவள் வள்ளிக்கும் இடம் தந்தவன், நிறங்களிலே செந்நிறத்தை ஏற்றுக்கொண்டவன், நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்று ஒரு பாடல் உண்டு. நம்முடைய நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானுடைய அருளுக்கு உண்டாம். எனவே அந்த அதிகமான கரங்களை பெற்றவன் வரங்களை கொடுக்க காத்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். சஷ்டி விரதம் சந்தோஷம் வழங்கும். சண்முகநாதனை நீங்கள் சந்தித்து வந்தால் சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்ள இயலும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போடுகின்ற நாள். இன்று உங்களுடைய நட்பு வட்டம் விரியும். ராசிநாதன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லாம் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் போடும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நேரம். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் வருகையால் உள்ளம் மகிழும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். வாங்கல் கொடுக்கிறீர்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நல்லவர்களை சந்திப்பால் நலம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய திறமையை கண்டு மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவார்கள். அதன் விளைவாக உங்களுக்கு சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரியன் வியாழன் இணைந்திருக்கின்ற நாள். சூரியன் என்றால் 3ஆம் இடத்திற்கு அதிபதி. 3 என்றால் முன்னேற்றத்திற்குரிய இடம், அதாவது சகோதர சகாயஸ்தானம். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். வருமானம் திருப்தி தரும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வழியிலும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் கிடைக்கும். குரு நன்றாக இருப்பதனாலே புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய சூழல் உண்டு. இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அஷ்டமத்து ராகவும் இருக்கிறது. சிந்தித்து செயல்பட வேண்டும். சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் வந்து சேரலாம். தடைகள் அதிகரிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை குறையும். முன் யோசனையுடன் செயல்படுவது மட்டுமல்ல, முக்கிய புள்ளிகளை நீங்கள் சந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். எனவே 1-2 நாட்கள் கழித்து சந்திராஷ்டமத்திற்கு அல்லது சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அதன் பிறகு அது நல்ல நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் நீங்கள் புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசியிலேயே சந்திரன் செவ்வாயோடு சந்திர மங்கள யோகம். எனவே முன்னேற்றம் அதிகரிக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நிலம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். என்றைக்கோ நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கும். அல்லது நீங்கள் வாங்கி போட்ட இடத்தில் வீடு கட்டுவது, கட்டிய விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் சந்திர மங்கள யோகம் போன்ற யோகங்கள் இருக்க வேண்டும். அது இருப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கூட கைகூடலாம். இன்று இனிய நாள்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு பகவான் சூரியன் இருக்கின்றார். விரையாதிபதி 10ல் இருந்தால் ஒரு தொழிலை கொடுத்துவிட்டு அடுத்த தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். நடக்கும் தொழில் நன்றாக நடக்கவில்லையே, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, இதிலிருந்து வேறு தொழிலுக்கு செல்லலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. எனவே உத்தியோக மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம். பொதுவாக இன்று இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரக்கூடிய சூழல் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. ராசிநாதனோ மறைந்திருக்கின்றார். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். சொந்தங்களால் உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கேட்ட சலுகைகளை தர மறுப்பர். ஒரு சிலருக்கு பணி இடமாற்றம் கூட வரலாம். எதிர்பாராத இடமாற்றங்களால் உங்களுக்கு மன அமைதி கெடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, கந்தன் பெயரை நீங்கள் உச்சரித்து இன்று கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். இன்று ஆதாயம் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சிறப்பாக செயல்பட்டு உத்தியோகத்திலே பாராட்டுகளை பெறுவீர்கள். குருவின் பார்வை 12ல் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் நல்லுறவு உங்களுக்கு ஏற்படலாம். வியக்கும் தகவல் வீடு வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனாலே இன்று உங்களுக்கு வழிபாடுகளும் கை கொடுக்கும். வளர்ச்சியும் இயற்கையிலேயே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க குழப்பங்கள் அகலும் என்பார்கள். எனவே நேற்று வரை இந்த மனக்குழப்பம் அகலும். நினைத்தது நிறைவேறும். செலவுகள் கூடியாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. செய்தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளரின் எண்ணிக்கை அதிகம் உயர நீங்கள் புது யுக்திகளை கையாளுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உள்ளபடியே உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் கேது. இப்பொழுது சந்திரனும் இருக்கின்றார். அதே நேரத்தில் சந்திராஷ்டமும் இருக்கிறது. செவ்வாயும் கேதுவும் வேறு 8ல் இருக்கிறார்கள். அப்படியானால் மன நிம்மதி எப்படி இருக்கும்? எள்ளளவுக்கும் இருக்காது. எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தி ஏற்படாது. உறவினர்கள் கூட பகையாகலாம். அதை செய்வோமா இதை செய்வோமா என்றெல்லாம் மனக்குழப்பம் அதிகரிக்குமே தவிர எதையும் செய்ய இயலாது. நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நெருக்கடி நிலையை நீங்கள் சமாளிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதார பற்றாக்குறையாகலும். பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, 4லே குரு இருக்கின்றார். 5லே புதன் இருக்கின்றது. 6லே செவ்வாய் கேது. 6ல் செவ்வாய் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. 2க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கியத்திற்காகவும் சிறிது செலவிடுவீர்கள். திடீர் தாக்குதல்கள் உடலில் வரலாம். மிக மிக கவனம் தேவை. அது மட்டுமல்ல, நண்பர்கள் உங்களுக்கு அதை முடித்துக் கொடுக்கிறோம் இதை முடித்துக் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.